எல்லாருக்கும் இது இந்த நிக்கட்டில் எங்களோட போப் ஃப்ரான்சிஸ் காலமானவர், வெத்திகான் ஹெட் ஆஃப் சர்ச். ஸோ அவர் வந்து லாஸ்ட் 12 இயர்ஸாக போப்பாக இருந்தவர். இந்த வெத்திகான் வந்து மிஸ்ட்ரி இதில் ஹோல்ட் பண்ணுற ஒரு பிளேஸ். இந்த உலகத்தில் இருக்கிற கன்ஸ்பிரசி தியரிஸுக்கு எல்லாமே இதுதான் பர்த் பிளேஸ்ன்னு சொல்லலாம். ஏனென்றால் அவங்கெல்லாம் இந்த உலகத்தின் ஹிஸ்ட்ரியை ரீரைட் பண்ண வலிக்கிட்டார்கள். இதுக்கு முதல் யாராவது செஞ்சாங்கன்னா எனக்கு தெரியாது. ஸோ இவங்கள் தான் ரீரைட் பண்ண வலிக்கிட்டது. ஏன்னா இந்த கிறிஸ்டியானிட்டி என்ற ரிலீஜனை வேர்ல்டு வைடாக கொண்டு போகிறதுக்காக எடுத்த ஒரு மிஷனில் தான் அது நடந்தது. இந்த வெத்திக்கானுக்கு கீழே புக்ஸ்கள் இருக்குது. வேர்ல்டு ஹிஸ்ட்ரிஸுக்கு சம்மந்தமான புக்ஸ்கள் வந்து இந்த வெத்திக்கானுக்கு கீழே இருக்கிற ஒரு லைப்ரரிக்குள்ளே தான் இருக்குது. ஸோ இந்த புக்ஸ்களுக்குள்ள ஒரு புக் ஒன்று இருக்குது, 900 years old புக் ஒன்று. அந்த புக் வந்து இந்த வரைக்கும், இந்த போப் ஃப்ரான்சிஸ் வரைக்கும் வரப்போகிற எல்லா போப்ஸ் இந்த ப்ரெடிக்ஷனும் அந்த புக்கில் இருந்தது. ஸோ இப்போ காலமான போப் ஃப்ரான்சிஸ் வரைக்கும் மட்டும்தான் அந்த புக்கில் வந்து போப்புக்கான என்ட்ரி இருக்குது. இதுக்கப்புறம் அங்கால இல்லையா அந்த என்ட்ரி. அந்த புக்கின் படி இவங்க பார்த்து சொல்லியிருக்காங்களே என்னென்னா, அந்த போப் ஃப்ரான்சிஸுக்கு அப்புறம் யாருமே இல்லை. ஸோ இதுக்கப்புறம் தான் அந்த டூம்ஸ்டே வரப்போகுது. ஸோ எண்ட் ஆஃப் த வேர்ல்டுக்கான ஒரு டைம்னு சொல்லி தான் சொல்கிறாங்க. ஸோ இந்த புக்கின் படி பார்த்தோம்னா இதுக்கப்புறம் ஒரு போப் வருவாரா, இல்லாட்டிக்கு இதுதான் நாங்கள் டூம்ஸ்டே வரப்போதான்னு சொல்லி தான் ஒரு கொஸ்டின் ஒன்று இருக்குது. இது எவ்வளோத்துக்கு உண்மை போயின்னு தெரியாது. அப்படி ஒரு ஸ்டோரி வந்து போய் கொண்டிருக்குது. ஸோ அதுக்கப்புறம் இந்த வெத்திக்கானுக்கும் போப்புக்கும் இருக்கிற ஹிஸ்ட்ரியில் கொஞ்சம் தேடி பார்க்க எனக்கு ஒரு கிளிக்கான விஷயம் தான், இந்த போப்புக்கு மந்த்லி சேலரி $32,000 per month. ஒரு மாதத்துக்கு அவர்கிட்ட சேலரி $32,000. ஸோ இட்ஸ் நியர்லி $384,000 இயர். ஏன் இந்த போப்புக்கு இப்படி ஒரு சேலரி ஒன்று வரணும்? அவருக்கு சேலரிக்கான ஒரு பொசிஷன் ஆகுது. ஆனால் இந்த போப் ஃப்ரான்சிஸ் வந்து அந்த சேலரி எடுத்துல லாஸ்ட் 12 இயர்ஸாக. இதுக்கு முதல் இருந்தாக்கள் எடுத்திருக்காங்களா இல்லையான்னு எனக்கு தெரியாது. ஆனால் இவர் எடுத்தில்ல அந்த சேலரியை. ஸோ $32,000 per month. இதுதான் ஒரு போப்புக்கான சேலரி. ஏன் அந்த போப்புக்கு இவ்வளோ ஒரு சேலரி ஒன்று போகணும்? இவருக்கு ஏன் அந்த சேலரி தேவைப்படுதுன்னு தான் எனக்கு விளங்கலை. ஏன்னா அவருக்கு எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்கு. ஏன்னா அங்கே இருக்கிற இடத்துல இருந்து சாப்பாடு, மெடிக்கல், இன்சூரன்ஸ் அண்டு எல்லாமே கவர் ஆகுது அந்த வெத்திக்கன் சர்ச் மூலமாக. இதுக்கப்புறமே அவருக்கு ஒரு 32,000 சேலரி கொடுக்கணுமன்றது எனக்கு ஒரு கேள்வியாக இருக்குது. இவ்வளோ நாளும் அது இருந்திருக்கு, எனக்கு தெரியல. ஏன் அப்படி அந்த சேலரியை வச்சு அவன் என்ன செய்ய போயினோம்? I don't know.